ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம்,
அப்படியே நம் கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவரை ஆராதிப்போம். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதுமான ஒரு தெய்வம். இயேசுவே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நேரத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே நீர் எங்களுக்கு போதுமான ஒரு தெய்வம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்லவர், நீர் எங்களுக்கு நல்லவர், நீர் எங்களுக்கு நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமான ஒரு தெய்வம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய மகிமையினால ஹல்லேலூயா உம்முடைய தெய்வ பிரசன்னத்தினால கர்த்தர் எங்களை மூடுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த துதிக்கிற நேரத்தில் அப்பா ஹல்லேலூயா ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக, ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. எங்களை பலன் கொள்ள செய்யும்படியான ஆவியானவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்ன Oh
உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே. என்னை மகிமை அடைய செய்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், என்னை ஆசீர்வதிக்கிறது உம்முடைய பிரசன்னம், எனக்கு விடுதலை கொடுக்கிறது உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த பிரசன்னத்தை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ ஆவியினால ஹல்லேலூயா உம்முடைய தேவ பிரசன்னத்தினாலே கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம். ஆமென். தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். ஹல்லேலூயா. நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம். ஆமென். தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத ஆமென் தூயவரே. பிரசன்னம். ஆமென் ஆமென். தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம். ஆமென். தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டு சேரணுமே, இன்னும் கேட்டு ஆமென் சேரணுமே. பிரசன்னம். ஆமென். தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் உம்மை கிட்டி சேரத்தக்கதான உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை ஆண்டவரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை தொழுகிற போதெல்லாம், ஆண்டவரே உம்மை தொழுகிற போதெல்லாம் எங்களோடு விட சமீபமாய் கடந்து வருகிற தேவன். அப்பா ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிறவர், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆண்டவரே உணரத்தக்கதான இந்த பிரசன்னத்தினால கர்த்தரை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதான இந்த பிரசன்னத்தினால கர்த்தரை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
இயேசுவே. அருமையான ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட உம்முடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்பினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆத்துமாவிலே ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தர் எங்களை நடத்தும். எங்களை ஆசீர்வதியும். என ஒவ்வொரு பகுதி தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். 11:5. யோவான். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். ஆண்டவர் ஒரு குடும்பத்தின் மேல் அன்பாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பாய் இருக்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து மார்த்தாள் இடத்திலே அவளுடைய சகோதரியாகிய மரியாள் இடத்திலே சகோதரன் லாசர் இடத்திலே அன்பாயிருந்தார். ஒரு குடும்பத்திலே 3 உறுப்பினர்களே தான் சொல்லப்படுது. ஒரு குடும்பத்தின் மேலே இயேசு கிறிஸ்து அன்பாயிருந்தார். அவர் அன்புள்ளவராக இருந்தார். அவர் அந்த குடும்பத்தை நேசித்தார். ஒரு குடும்பத்தை நேசிப்பதற்கு, ஒரு குடும்பத்தின் மேல் தேவன் அன்பாய் இருப்பதற்கு, அந்த குடும்பத்திலே 3 பேரிடத்திலே சில தேவனுக்கு ஏற்ற காரியம் இருக்கிறதை நம்ம பைபிளில் படிக்க முடியும். ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார். பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். பாவிகளை நேசிக்கிறார். பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். எல்லாரிடத்திலும் தேவன் அன்பா இருக்கிறார். அவர் அன்புனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அன்பு இல்லை அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் இல்லையா? எனக்கு 60 வயசு ஆகுது. தேவ அன்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் இன்னைக்கு மறித்து 32 வருஷம் ஆயிருக்கும். கத்மயம் உண்டாவதா? கலையிலோய்யா 28 வயசுலே போய் சேர வேண்டிய ஆள். ஆண்டவர் கிருபையாய் ரட்சித்ததுனால, அவர் அன்பு இருந்ததுனால இன்னைக்கு 60வது வயசுக்குள்ள வர கத்த உதவி செய்தார். சில காரியங்களை என்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்தார், செய்துட்டு இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது தேவ அன்பு, நேசித்ததுனால. சரி, அன்னைக்கு அவர் நேசித்தார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நேசித்து ரட்சித்தார். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து அவர் நம்மிடத்திலே அன்பா இருக்க அவர் விரும்புகிறார் இல்லையா? அன்பா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்போ முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நாம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கோம், ரட்சிப்புல நிலைத்திருக்கோம். அப்போ ஆண்டவர் லாசருவினிடத்திலே அன்பாயிருந்தார். மார்த்தாளிடத்திலே, மரியாளிடத்திலே ஒரு குடும்பத்தின் மேல் தேவன் அன்பாயிருந்தார். அன்பாய் இருப்பதற்கு காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அப்போ மார்த்தாள் ஒரு குடும்பத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவரை ஏற்றுக்கொண்டார்கள். பிரயாணமாய் போகையிலே ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் பொழுது அங்கே மார்த்தாள் என்னும் ஒரு ஸ்திரீ அவரை தன்னிடமாய் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அப்ப ஆண்டவர் அன்பாய் இருப்பதற்கு
நாம் அவரை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளணும். முதல் படி அதுதான். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும். சொந்த இரட்சகராக நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அவரை நாம மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளணும். திருமண வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு அவார்டு போயிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு என்ன சொல்ல, எல்லாரும் வாங்கன்னு அவங்க சொல்லலை, எல்லாரும் வாங்கன்னு அவங்க சொல்லலை, அதனால நான் என்ன செய்ய வேண்டேன், அழையா விருந்தாளி நான் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? கூப்பிட்டா தான் நம்ம போவோம். சிலவங்க வற்புறுத்தி கூப்பிட்டா நம்ம அதுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்போம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராய் இயேசுவை நாம ஏற்றுக்கொள்வதனால அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அந்த யோவான் சுவிசேஷத்துல 1:12 வாசிப்போம். யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் அந்த 12வது அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அப்போ எத்தனை பேர்கள்? அத்தனை பேர்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளல. அவரை அறிந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஏன்னா பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. இப்போ அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சுதந்திரவாளியா நம்ம மாறணும் அப்படின்னா அவரோடு கூட அவருக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவரை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு. இப்போ என்னுடைய ஆஸ்தி என்னுடைய பிள்ளைகளுக்கு. நாம உழைக்கிறது, வேலை செய்யறது, சம்பாத்தியம் பண்ணுறது, பேங்க்ல டெபாசிட் பண்றது இல்லையா, எல்லாமே மற்ற பிள்ளைகளுக்கு இல்லை. அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு நாம் அதை சேமிக்கிறோம். அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு நாம் பணத்தையோ சொத்தையோ எதுவாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளுக்காக வாழ்க்கை, பிள்ளைகளுக்காகவே நம்ம சேமிக்கிறோம். அந்த தகப்பனுடைய ஆஸ்தி பிள்ளைகளுக்குத்தான். தேவனுடைய ஆஸ்தி இயேசு கிறிஸ்துவினுடைய அவருக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் சுதந்திரம் எல்லாமே அவருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அப்ப எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருடைய சுதந்திரவாளி ஆகும்படி அதிகாரம் உரிமை கொடுத்தார். அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தார். அங்கீகாரம் கொடுக்கப்படுக. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் எத்தனை பேராய் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேராய் இருந்தாலும் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களை அங்கீகரித்தார். அப்போ மார்த்தாள் மரியாள் லாசருடைய குடும்பத்தை நேசிப்பதற்கு முதலாவது அவர்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரை சரியா நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா எப்போதுமே நம்ம அவருக்கு முதலிடம் கொடுப்பது முடியாது. விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற, நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்ப சகையோ இயேசு உன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் இறங்கி தன் வீட்டுக்கு என்ன செஞ்சான்? அழைச்சிட்டு வந்தான். அவனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். சகையை பற்றி நமக்கு நல்லா தெரியும். உடனே இயேசுவை அன்பாய் அவரை என்ன செஞ்சான்? ஏற்றுக்கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு
வந்ததுனால இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு விடுதலை வந்தது. ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவருடைய ஆஸ்திக்கு சுதந்திரவாளி மாத்திரமல்ல, அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய விடுதலை. கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளணும், அவரை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளணும், கடமைக்காய் ஏற்றுக்கொள்வதல்ல. சில நிறைய பேர் சொல்லுவாங்க, சில வீட்டில் உட்கார்ந்தா எப்போ போவாங்கன்னு இருப்பாங்க. அவங்க மேலே விருப்பம் இருந்தால் விரட்ட மாட்டோம் இல்லையா? விருப்பம் இல்லை அப்படின்னா இவங்க எப்போ கிளம்ப மாட்டாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஹல்லேலூயா. இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஆதாம் துரையா சொல்வார், அவங்களுக்குள்ள சண்டை போடுற மாதிரி என்ன செய்வாங்க, போட்டுவாங்க. தன்னால் என்ன செஞ்சவங்க அப்படி போயிடுவாங்க. அது பிடிக்காதனால. ஆனால் விருப்பம் இருந்துச்சுன்னா, விருப்பத்தோடு நாம் யாரை ஏற்றுக்கொள்கிறோமோ அவங்களை என்ன செய்வோம், நல்லா வச்சிருப்போம். மகிமை உண்டாவதா? ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்துவை கடமைக்காக நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நம்ம அவரோடு சரியான ஐக்கியத்தில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவருடைய காரியம் எதுவுமே நமக்கு பிடிக்காது. பெயரளவில் நம்ம கிறிஸ்தவங்களா இருப்போம், கடமைக்காக சர்ச்சைக்கு போறவங்களா தான் இருப்போம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சைக்கு போகணும், ஏதோ ஒரு பண்ணணும், அப்படிதான். ஆனால் மனப்பூர்வமான ரட்சிப்பு அவங்களுக்கு என்ன செய்ய இருக்க. மனப்பூர்வமான ரட்சிப்பு இருக்குமானா நம்ம சினிமா பார்ப்போமா இல்லையா? நாடகம் பார்ப்போமா? சினிமா பார்க்கறதுக்கு பெரிய கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவரை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நாம் அந்த தவறை என்ன செய்ய மாட்டோம், பண்ணவே மாட்டோம். ஒரு பயம் நமக்குள்ள வரும். அவர் உங்களை விட்டு போகாதபடி உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். அசுசியான காரியத்தை கண்டு அவர் உங்களை விட்டு போகாதபடி உங்கள் பாளையம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் சுத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதா? கலை சொல்லுவீங்க. அப்போ சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்வதனால அந்த குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். அந்த குடும்பத்தில் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் விடுதலை இருக்கும். பணம் இருக்கலாம். நம்ம எல்லாருமே என்ன கணக்கு போடுறோம் அப்படின்னா, ஒரு 4 காசு இருந்தால் இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அது இல்லவே இல்லை. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மன நிறைவோடு சந்தோஷமாக இருப்பது, சமாதானமாக இருப்பது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அவரை நாம சொந்த ரட்சகராக நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். சரி, 2வது லூக்கா சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 39 வாசிப்பு 39. அப்போ அந்த குடும்பத்தில் நம்ம மார்த்தால குறை சொல்லியே நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். எல்லாருக்கும் நல்ல சுபாவங்கள் இருந்தது. இப்போ நமக்குள்ள சில குறைபாடுகள் இருக்குது. அப்போ நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு சில குறைபாடுகள் உண்டு. நான் அவ்வப்போது சரி பண்ணுவது உண்டு. நல்ல விஷயங்கள் உண்டு. அப்போ மரியாள், மார்த்தாளுடைய சகோதரியாகிய மரியாள் இயேசுவினுடைய பாதத்தின் அருகே இருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். தேவனுடைய பாதத்தில் மரியாள் அமர்ந்திருந்தார். அவருடைய வசனத்தை அவ கேட்டுட்டு இருந்தார். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் நேசிப்பதற்கு மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், அமர்ந்திருக்கோம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போமானால்
அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை என்ன செய்யும்? வெளிப்படும். பேதுருட்ட ஆண்டவர் கேட்பார் இல்லையா, என்ன, அதாவது அந்த யோவான் 6:68-69 சீசர்கள்லாம் அவரை விட்டு போகும் பொழுது பின்பற்றினவங்க, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு இயேசு கேட்பார் இந்த 12 பேரை பார்த்து. உடனே பேதுரு சொல்லுவோம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யார் இடத்துக்கு போவோம்? நாங்கள் உண்மை பின்பற்றுவோம், நாங்கள் உம்மோடு கூட இருப்போம். அவங்க உங்களை புரியாம போயிட்டாங்க. சிலவங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ண முடியாது. 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ண முடியாது. 5 நிமிஷத்துக்கு மேல வேதம் வாசிக்க முடியாது. அதே போல சர்ச்சிலையும் அப்படிதான். 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியாது. அந்த டைமை கணக்குப்படி தான் உட்காருவாங்க. 2.5 மணி நேரம் முழுசா இருக்கிறது ரொம்ப கம்மி. சிலவங்க சூழ்நிலைனால நமக்கு தாமதமாகுது. சிலவங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சு போவாங்க. சில வேளைகளை அவசரமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு போவாங்க. ஆனால் அந்த வருஷத்தில் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா 10 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் முழுசாக இருக்கிறது 1-2 பேர் தான் இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய போராட்டம். நாம நினைக்கிறோம் அப்படின்னு எனக்கு இல்லை. சிலவங்களுக்கு அந்த வசனத்தை உட்கொள்ள முடியாது. சிலவங்களுக்கு பாடலை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது என்ன ஒரே சவுண்டா இருக்குது, ஆடாம அசையாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம். ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் யார் இடத்துக்கு போவோம்? உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருப்போமானால், உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருப்போமானால், எனக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. கத்மயம் உண்டால் சொல்லுவையா. எல்லாரும் கரங்களை சொல்லும், எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா. நம்ம வேஸ்டா இருக்கல, நாம தான் நேரத்தையும் வாய்ப்புகளையும் மிஸ் பண்றோமே தவிர, தேவன் அவர் செய்யறத கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்கிறார் இல்லையா? அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தா அவருடைய வார்த்தையை கேட்க முடியும். அந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கும், அது நமக்கு பலனை கொடுக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். நம்ம அதில் நான் குறை சொல்லலை. சூழ்நிலை நிமித்தமாய் தாமதமாய் வருவது உண்டு, சீக்கிரமாய் போவது உண்டு. சில வேளைகள் அவசர வேளைகள். ஆனால் நமக்கு எந்த வேலையும் இருக்காது, எந்த காரியம் இருக்காது. ஆனாலும் நம்ம அந்த நேரங்களை குறைக்க தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது, கிடைக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு நல்லவர். அப்போ மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். தேவனுடைய பாதத்தில் இருந்து வேற எதையும் யோசிக்கல. தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். கர்மயம் உண்டாவது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவியும் ஜீவனுமாக இருக்கும். அது நமக்கு பலனாக இருக்கும். அது நம்முடைய வியாதிகளை குணமாக்கும். வசனத்தை கேட்க நமக்கு இருக்கிற பொல்லாத ஆவி நம்மளை விட்டு வெளியே போயிடும். வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. வசனத்தை கேட்க பைபிளை படிக்க நமக்கு இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத காரியங்களும் நம்ம விட்டு என்ன செய்யும், அகன்று. அப்போ மரியாள், மார்த்தாளுடைய சகோதரி மரியாள்
இயேசுவின் பாதத்தில் இருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நேசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, அர்த்தம் இருக்கிறது. தேவன் அன்பு காட்டுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 8:4 வாசிக்கிறோம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கு அதிகாரம் உண்டு. தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல அதிகாரம் இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபதேசத்தை, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்க என்ன செஞ்சாங்க? ஓடோடி வந்தாங்க. அதை மார்க்கில் வாசிக்கிறோம், 3:14 வாசிக்கிறோம், லூக்கா 21:38 வாசிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உபதேசத்தை கேட்பதற்கு அதிகாலையிலே தேவாலயத்துக்கு வந்துட்டாங்க. அதிகாலையிலே வந்துட்டாங்க. அவ எந்த அளவுக்கு அந்த காரியம் இருக்கும் பாருங்க. முன்னக்கூட்டியே வந்தா, வந்து இடம் பிடிச்சா, அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மகிமை இருக்குங்கிறது அதை கேட்டு ருசிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ ஹோட்டலில் சொல்லுவோம் இல்லையா, அந்த கடைக்கு போனால் அந்த சாப்பாடு நல்லா இருக்கும், அந்த கடைக்கு போனால் சாப்பாடு. அந்த கடையில் போய் சாப்பிட்டு அந்த ருசியை அறிஞ்சதுனால தான் அந்த கடையில் போய் சாப்பாடு வாங்குகிறோம், சாப்பிட போகிறோம் இல்லையா. சிலனைக்கு அவனும் சொதப்பிடுவான். என்ன, அவனும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது பண்ணி போட்டுருவான். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அதை ருசிக்கிறதுனால கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, அவர் அசை போட்டு பாருங்க. அது உங்களுக்கு ஜீவனா இருக்கும். அது உங்களுக்கு என்ன செய்யும்? பலனா இருக்கும். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவள் சொல்ற காரியம் வார்த்தை சொல்றா, நம்ம அவளை குறை சொல்லிட்டா இல்லை, அவள்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறது, இதில் ஒரு தவறு பண்ண, அவ்வளோதான். அதுக்காக வேண்டி அவளை என்ன செய்ய முடியாது? ஒதுக்க முடியாது. அப்போ வேலை செய்வதில் வருத்தம். அதாவது அவள் என்னை விட்டுட்டு உம்மிடத்துல வந்து வசனம் தானே கேட்டுட்டு இருக்கிறா. ஊர்க்கதையா பேசிட்டு இருந்தா இயேசுகிட்ட இல்லையா. தேவ சமூகத்தில் ஊர்க்கதையா பேசிட்டு இருந்தா மரியாள், வசனத்தை கேட்டுட்டு இருந்தா. இவட சொன்னா அவன் உங்கள்கிட்ட வந்து இருக்கிறது உமக்கு வருத்தம் இல்லையா, கவலை இல்லையா? வருத்தம் உண்டா வேலை. அப்போ அவளுக்கு என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய பாதத்தை விட அவளுடைய வேலை பெருசா இருந்தது. அதான் பிரச்சனை. அவளுக்கு உண்டான காரியம் பெரிதா இருந்ததுனால தேவ சமூகம் அவளுக்கு எப்படி இருந்தது? வருத்தமா மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவ சமூகம் நமக்கு நல்லதுங்கிற நினைச்சிட்டு அப்படின்னா எந்த வேலை கிடந்தாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவர்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவ வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆனால் அவளுக்கு வருத்தம் இருந்தது, கவலை இருந்தது. தேவ சமூகத்தில் இருந்து பாதத்திலிருந்து வசனத்தை கேட்டவளுக்கு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டான். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதுதான் தேவ சமூகத்துக்கும் மற்ற காரியத்துக்கும் உள்ள காரியம். அதுக்காக வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, வேலைக்கெல்லாம் போன. அதாவது தேவ சமூகமா நம்முடைய காரியமா உலக காரியமாங்கிறதா நமக்கு பிரச்சனை. நம்முடைய சொந்த காரியங்களை முன்னிறுத்தி தேவ சமூகத்தை விட்டு விலகுவதனால நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தங்கள், வேதனைகள், கவலை. தேவ சமூகத்தை நம்ம அதிகமாய் தேடணும், தேவ சமூகத்தை அதிக நேரம் காத்திருந்தோம் அப்படின்னா ஜீவனுள்ள வார்த்தை மாத்திரமல்ல, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதம் நமக்கு தேவை. நமக்கு வேலை போல அதிகமாக இருக்கு, அதிகமான வேலை. 8 மணி நேரம் கிடைப்போம், 12 மணி நேரம் வேலை, ரொம்ப நேரம் வேலை, வேலை அதிகமாக இருக்கு. ஆனாலும்
அவைகளுக்கு நடுவில் நாம் செபிக்கிறதுனால, தேவ சமூகத்துக்கு கடந்து வருவதனால தேவன் நமக்கு நல்ல ஒரு பங்கை கர்த்தர் செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை நாம் உணரணும். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் எதுக்கு முதலிடம் கொடுக்குறோங்கிறதான் பிரச்சனை. நாம் வருத்தத்தை கொடுக்கக்கூடியதுக்கே நம்ம முதலிடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். கவலையை கொடுக்கிற காரியத்துக்கே முதலிடம் கொடுக்கிறோம். அதைத்தான் பேசிக்கிட்டே இருக்குமே தவிர, தேவ சமூகத்துக்கு போகணும், நல்ல பங்கை பெறணுங்கிற எண்ணம் நமக்கு என்ன வர மாட்டேங்குது. அது பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, அந்த கண் அப்படியே குருடாக்கி வச்சிருப்பான். மனக்கண்களை அப்படியே பண்ணி முடக்கி வச்சிருப்பான். கண்ணை திறக்கவே விட மாட்டான். மனக்கண் அப்படியே குருடாக்கி வச்சிருப்பான். இதுதான் பெருசாவே தெரியும். தேவன் உனக்கு பெரிதா தெரியவே தெரியாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, இதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும், நல்லதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அந்த குடும்பத்தை நேசித்தான். இயேசுடைய பாதத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான். தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்குக்காய் காத்திருந்தான். பற்பல வேலை செய்வது கவலையும் வருத்தத்தையும் உண்டு பண்ணான். தேவையானது ஒன்று ஏன் போட்டு நீ பழகிட்டு இருக்க? தேவை ஒன்று தானே, ஏன் போட்டு நீ வேஸ்டா போட்டு கத்திட்டு? கொஞ்ச நேரம் பாதத்துக்கு வா, தேவ சமூகத்துக்கு வா. உன் வருத்தம் மாறு, உன் கவலை மாறு. எதை குறித்து கவலை, எதை குறித்து வருத்தம் இருக்கிறதோ அது இன்னைக்கு மாறணும். அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. தேவையில்லாதெல்லாம் போயிடும். தேவையில்லாத பிரச்சனை போயிடும். தேவையில்லாத வார்த்தை போயிடும். வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய எல்லாம் மாறும். நல்ல பங்கை தேவன் தேவ சமூகத்தில் தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல பங்கு வேணும் அப்படின்னா உனக்கு தேவனுடைய பாதம் தேவை. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துட்டோம்னா வேற யாருக்காலும் நீ விழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பாதத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கர்த்தர்கிட்ட கையை உயர்ந்துட்டோம் அப்படின்னா, நீ யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்கிறவர். அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசித்தார். நேசிப்பதற்கு அன்பாய் ஏற்றுக்கொண்டார். சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் சீக்கிரம் வாசிப்போம். மூன்றாவது காரியம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரம் சோத்திரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல, அப்போ இயேசுவின் இடத்திற்கு லாசருடைய சகோதரிகள் மார்த்தாலும் மரியாளும் இயேசுவின் இடத்துக்கு ஆள் அனுப்புறாங்க. என்ன அப்படின்னா, லாசரு, நீர் சிநேகிக்கிற லாசரு என்னுடைய சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான். நீர் வந்தா அவன் வியாதி குணமாயிரும். நீர் வந்தா அந்த வியாதி குணமாயிரும். மரண அவஸ்தையா இருக்கிறான். மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம், வியாதிப்பட்டிருக்கிறான். இப்போ அவனுடைய சகோதரிகள் டாக்டருக்கு ஆள் அனுப்பல, வைத்தியருக்கு ஆள் அனுப்பல, இயேசு கிறிஸ்துக்கு ஆள் அனுப்புறான். நீர் நேசிக்கிறவன், நீர் அன்பு செலுத்தக்கூடியவன்,
என்னுடைய சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று ஆள் அனுப்பினார்கள். இயேசுவுக்கு தெரியப்படுத்தினார்கள். மூன்றாவது, எந்த காரியமாய் இருந்தாலும் தேவனிடத்துல சொல்லி பழகணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய காரியத்தை, ஏற்ற தாழ்வுகளை இயேசுவின் இடத்துல நாம சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா அவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் இடத்துல, ஊழியக்காரங்க இடத்துல சொல்லுகிறோம், ஜெபம் பண்றதுக்கு தவறு கிடையாது. ஊழியக்காரங்க இடத்துல ஜெபிக்கிறவங்ககிட்ட சொல்லணும். ஜெபிக்கிறவங்ககிட்ட நம்ம சொல்ற தப்பு கிடையாது, நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்தில் சரி, நமக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நாம கடிதம் போட்டிருக்கிறோம், ஜெப குறிப்பு எழுதி போட்டிருக்கிறோம், அங்கே ஜெபம் பண்ணுறதுக்குன்னு 24 நேரமும் ஒரு டீம் இருக்கிறது, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த அற்புதம் நடந்தால் ஒரு காணிக்கை அனுப்பிடுவோம், வேலை முடிஞ்சா. அப்படி இல்லை, அது தவறல்ல. நாம் என்ன செய்யலாம்? முழங்கால் படியிட்டு நம்முடைய தேவைகளை இயேசு இடத்துல சொல்லணும். அல்லேலூயா. முதல்ல நாம நம்முடைய காரியங்களை தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. தேவனிடத்துல தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பயம் போயிடும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று மதியம் என்ன ஒருத்தங்க பார்ப்பாங்க, சின்ன கண்ணு படத்தில் முத அப்பதான் பார்க்கலாம். அதுக்கு முன்னால சில காரியத்தை சொல்லிட்டு நேற்று பார்த்து முதல்ல கேட்டது என்ன அப்படின்னா, எப்படி உங்களால் இவ்வளவு சிரிச்ச முகத்தோடு வாரீங்க அப்படின்னு கேட்டேன். சின்ன கண்ணு படத்தில் என்ன தேடினாங்க, ஃபோனில் விசாரித்தாங்க, சம்பவங்களை சில காரியங்களை சொன்னேன். அப்போ அவங்கள பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நேற்று சில்வர் படத்துக்கு போகும்போது அப்படி அங்கே நின்று பேசிட்டு தான் போகணும்னு சொல்லி ஆட்களை சந்தித்தேன். எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாங்க. என் காரியத்தெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்துக்கிடுவாருங்கிற எண்ணம் நிச்சயம் எனக்கு இருக்கிறதுனால என் முகத்தில் கண்ணீர் வராது. கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்க தான் வேற போங்க. சரி, அவங்க நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. இந்த சம்பவத்தில் 1-2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஆறுதல் படுத்தினார், விசாரித்தார். சரி, மற்றவங்க விசாரிக்கிட்டாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டேன். இல்லையா, மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. 1-2 பேர் அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க. நேற்று முந்த நாள் வரைக்கும் விசாரிச்சாங்க, காரியங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, நமக்கு ஒரு ஆறுதல். சரி, ஒரு பலனான வார்த்தையை சொல்லுவோம் அவங்களுக்கு. அப்போ அவங்க கேட்டது, நான் அந்த ஞாயிற்றுக்கிழமையே நான் சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்பவுமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இவ்வளவு சந்தோஷமா அவாட்டுக்கு அவர் காரியத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. என்னுடைய காரியத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா இதை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. என் தெய்வம் என்னை கைவிடாதவர். அல்லேலூயா. நான் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் அரசாங்க வேலையில் இல்லை, பெரிய நிர்வாகத்தில் அல்ல, பல கோடிக்கு நான் சொந்தக்காரன் அல்ல. பூமியும் அதன் நிறைவும் உள்ள என் தெய்வத்தை ஆராதிக்கிறதுனால, அவருடைய வேலையை செய்வதனால என் தெய்வம் என்னை கைவிடவே மாட்டார். கதுமயம் உண்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு என்னை சோர்வுக்குள்ளாக்க முடியாது. எவ்வளவு சோர்வுகளை கொண்டு வந்தாலும் தேவன் எனக்கு தருகிற காரியத்திலே நான் உற்சாகமா செய்வேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த ஊழியத்துக்கு மட்டும் எல்லாருக்கும் அதுதான். நம்ம தேவனிடத்துல சொல்லி பழைய நம்ம பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, நான் வாங்காத கடனா போன் பண்ண எடுக்க மாட்டேன். சிலர் காணிக்கை வச்சுக்கிட்டு போன் பண்ணுவாங்க, கடைக்காரன் போன் எடுக்கல, தேடி வந்து காணிக்கை கொடுத்துருவாங்க. என்ன பஸ் கூட போன் பண்ணேன், இல்லை வேற நம்பராக இருந்துச்சே. அப்படிலாம் கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் தெய்வம் ஆண்டவர் அதை மாற்றி கொண்டே வந்தார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. சில காரியங்களாக இருக்கிறது, அதை மாற்ற எனக்கு உதவி செய்வார். செய்த தவிர திரும்ப திரும்ப நான் செய்யக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் மாட்டிக்கிட்டோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு தேவனிடத்துல சொல்லி பாருங்க, உங்க பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவனிடத்துக்கு சொல்லி அனுப்பினாங்க. நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான்னு இயேசுவினிடத்துக்கு சொல்லி அனுப்பினார்கள். பழுபடியும் அதனால் அவர் மறுபடியும் 2 நாள் கழிச்சு தான் வந்தார். 4 நாள் ஆகிட்டே நாங்கள் லாசரை வெளியே வானார், எழுப்பினார். மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவருங்கிறத நீங்க அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நமக்கு தேவைன்னா நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? நமக்கு அடிக்கடி உதவி செய்யறவங்க தான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க நம்மளை விசாரிக்கிறாங்க, நமக்கு உதவி செய்யறவங்க. நம்ம அதை தான் கையில் வச்சிருக்கோம். உலக ரீதியா விசாரிக்கிறவங்க நிச்சயமா நமக்கு உதவி செய்வாங்க. இந்த உலகத்தில் எப்படிதான் விசாரிக்கிறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். சிலவங்க விசாரிச்சோம்னா நம்மகிட்ட கேட்டக்கூடாதுன்னு சொல்லி தெரியாம மாதிரி இருப்பாங்க இல்லையா? பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டுற காரியங்கள் கர்த்தர் தேவையை சந்திப்பார். ஜோம் பண்றேன், உங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். பெரிய காரியம் அது. பல ஆயிரங்கள் படிக்க வைக்கிறது. அப்ப அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறவங்க கவலை அவர் மேல்ட்ட சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் காரியத்தை அவரிடத்துல சொல்லி பழகுங்க. அதுக்காக ஜோம் பண்றதுக்கு சொல்லாம இருக்காதீங்க. அதையும் நான் சொல்றேன். நல்ல ஜோம் பண்ணக்கூடியவங்கிட்ட சொல்லுங்க. முதல்ல இயேசுவின் இடத்துல சொல்லுங்க. 2வது ஜெப குறிப்பு எழுதுவோம் இல்லையா? ஆண்டவரே, என் காரியம் எப்படி இருக்குது? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க அவர்கிட்ட சொல்லி பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிரு. உங்க கவலையை கர்த்தர் மாற்றுவார். உங்க பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார் இயேசுவின் நாமத்தில். உங்க தேவைகள் இயேசு நம்மளை சந்திக்கப்படும். சொல்லி பழகு பாருங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் கேட்டிருக்கிறேன், சில தப்புகளை கர்த்தரை உணர்த்தினா அதை சரி பண்ணியிருக்கிறேன். நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. தேவ சமூகத்துக்கு போனால் ஆண்டவர் சொல்லுவார், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார், இதை பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் மாறி இருக்கிறேன், என்னை மாற்றி இருக்கிறேன். தேவ சமூகம் நம்மளை மாத்துங்க. அவர்கிட்ட சொல்லி பழகும். அவர்கிட்ட சொல்லி பாருங்க. உங்க பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். அவர் உங்களை விசாரிக்கிறார். மனுஷரை விடுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைங்க. உங்க சந்தோஷத்தை வைங்கன்னு சொல்லல, உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிரு. பாரத்தை அவர் மேல வச்சு கர்த்தர் ஆதரிப்பார். யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. நீ நிறைய கடன் ஆயிட்டுன்னா யாரும் பக்கத்துல வரவே மாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டவன யாரும் நம்மளை பக்கத்திலே வர திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. நல்லா இருந்தா எல்லாரும் வருவாங்க இல்லையா? அது உலகம், எல்லாம் அப்படித்தான். அண்ணா, நீங்க பாரம் சுமக்கீங்களே, அந்த பாரத்தை கர்த்தர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்களை ஆதரிப்பார். எந்த மனுஷங்கிட்ட உங்க பாரத்தை சொன்னாலும் உங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க. கர்த்தர்கிட்ட சொல்லி பாருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். கத்மாய் மூண்டு. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். அவர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றக்கூடியதற்கு ஆதரவா இருப்பார், அனுகூலமா இருப்பார். மனுஷன் உங்களுக்கு ஆதரவா இருக்கவே மாட்டான், ஓடிடுவான். ஐயோ, நம்மளுக்கு இருக்கிற பணம் போயிடும், இவனுக்கு கொடுத்தா என்ன செய்யறீங்க? தேவன் உங்களுக்கு ஆதரவா இருந்து யாரை கொண்டு எதை செய்யணும் அதை செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியங்கள் செய்கிறவர்.
போன வாரம் நடந்த அற்புதத்தை என் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தை வாசிப்போம். 12:2. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான். லாசரு குறித்து சொல்லப்படுது. மார்த்தாள் வேலை செய்கிறவன், பணிவிடை செய்கிறவன், கர்த்தருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பணிவிடை. இப்போ நமக்கு எவ்வளவு காரியங்கள் செஞ்சால் சர்ச்சை தொடக்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த காரியங்களை செய்வதற்கு ஒரு 4 பேர், பையங்களோ பெண்களோ. அந்த வேலையை அவங்க தான், நம்ம சொல்லாமல் செஞ்சு முடிக்கிறது அவங்க தான். அது ஒரு பெரிய ஊழியம். சர்ச்சில் வேலை செய்வது அதெல்லாம் பெரிய வேலை, பெரிய ஊழியம். அது கர்த்தர் ஆசீர்வதிப்பா. மார்த்தாள் பணிவிடை செய்தா. லாசரு பந்தி இருந்தவர்கள் ஒருவனா இருந்தான். பந்தினா கர்த்தருடைய ஐக்கியத்தை காட்டுகிறார். தேவனுடைய ஐக்கியம். சீசர்லங்க இருக்கிறாங்க. பந்தி இருந்தவர்கள் ஒருவன், அவனும் ஒருவன். பந்தி நடக்கு, அதில் லாசரும் ஒருவன். திருவிருந்து 6 நடக்குது, அதில் லாசரும் ஒருவன். இயேசு கிறிஸ்துவோடும் அவரோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்களோடும் லாசருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது. ஒரு ஐக்கியம் வேணும். கர்த்தர் அந்த குடும்பத்தை நேசிப்பதற்கு அவரோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் ஒரு ஐக்கியத்தில் இருந்தாங்க, ஐக்கியப்பட்டாங்க. திருவிருந்து ஆராதனை அவருடைய சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் நம்ம ஐக்கியப்படுகிறோம். அநேகரை இருந்த நாம, அநேக மனசு உள்ளவங்களா இருந்த நாம, எல்லாருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். எல்லாரும் சொல்ல, நான் அந்த ஜாதி, நான் அந்த கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி எல்லாம் சொல்ல, நான் அந்த ஜாதி, இந்த ஜாதி, எதுவோ ஒன்று. எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பந்தின்னு வரும்பொழுது ஒரே பாத்திரத்துக்கும் ஒரே அப்பத்துக்கும் கீழே வந்துடும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரே பலிபீடமாகிய இயேசு கிறிஸ்துங்கிற பலிபீடத்துக்கு முன்னால் வந்துருந்தோம். அங்கே வந்து நீ பெரிய ஜாதி, சின்ன ஜாதி அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாம் பரிசுத்த ஜாதி போ, அவ்வளோதான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் பரிசுத்த ஜாதி. இயேசுவுடைய பரிசுத்தமான இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே ஒன்று. அதனால தான் ஆவிக்குரிய சபையை அதிகமாக நேசிக்கிறாங்க. ஆவிக்குரிய சபைகளை அதிகமாக நேசிப்பதற்கு ஜாதில சபையில பேசக்கூடாது. ஒரே ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோம். ஒரே சரீரத்துக்கு நம்ம பங்குல மாறி இருக்கிறோம். அநேகராக இருந்த நாம ஒரே பலிபீடத்தில், இயேசுங்கிற பலிபீடத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். ஒரே இரத்தத்துக்கும் ஒரே அப்பத்துக்கும் தேவன் நம்மை பங்கு உள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க ஐயா, வாங்க அம்மா, வாங்க அண்ணாச்சி, வாங்க பிரதர். என்ன சும்மா சில சபைகளில் ஜாதி வெறியெல்லாம் நிறையா இருக்கு. அதை நான் சொல்லவான். ஜாதியை பார்த்தா ஊழியக்காரங்களாம் போடுவாங்க. இங்கே இந்த ஜாதி இருக்குன்னா அந்த ஊழியக்காரங்களாம் போடுவாங்க. அப்போ தான் ஒத்து போகும் அப்படின்னு. ஆனால் பெண்டிகாஸ்டை பொறுத்த வரைக்கும், ஆவிக்குரிய சபையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அங்கே இடமே இருக்காது, இருக்கக்கூடாது. மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் வீட்டில் நம்ம என்ன, அது உங்கள் விருப்பம், அவங்க காரியம். சபைங்கும் போது எல்லாமே ஒன்று, ஒரே ஐக்கியம். ஒரே பலிபீடத்துக்கு முன்னால் வந்திருக்கிறோம்.
ஒருத்தருக்கு கீழே இருக்கிறோம் நாம. இந்த லாசரு இயேசுவோடும் பந்தி இருக்கிறவங்க பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியமாக இருந்தான். அந்த மரியாள் என்ன விலை மதிக்க முடியாத அந்த பரிமள தைலத்தை சிரசில் கொண்டு வந்து ஊத்துறா. அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அனுபவங்கள். அவர் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற அந்த நேரத்தில் சொல்ற திறந்து வாசிக்கிறோம். ஒரு சிரசில் கொண்டு இந்த வீசுறா, ஊத்துறா. இந்த வீடு முழுவதும் அங்கே வாசனை உண்டாயிற்று. இந்த சுவிசேஷம் எங்கே சொல்லப்படுது அங்கெல்லாம் இவளை குறித்து சொல்லப்படும். தேவ சித்தத்தை அறிந்து எனக்காக, இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்தினுடைய பாவிகளுக்காக இவர் மரிக்க போகிறார். அவர் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற அந்த நேரத்தில் அவருடைய சரீரத்தில் கொண்டு போய் இந்த வெளியேற பெற்ற அந்த தைலத்தை, வாசனம் நிறைந்த தைலத்தை கொண்டு வந்து ஊற்றினா. காரணம், மரியாள் தேவ சித்தத்தை அறிந்திருந்தவள். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இயேசுனுடைய பாதத்தில் இருக்கிறவள் இயேசுனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். சொன்னார், இதை வித்து தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே. மார்க்கு மத்தையில தெளிவா, இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு. ஆனால் இயேசு சொல்ல, அவங்களும் அவங்க கூட தானே பார்க்குறாங்க, எப்பவுமே நீங்கள் உதவி செய்யலாமே. நான் அப்படி இல்லை, நான் மறிக்க போகிறேன். நான் அந்த பாவத்துக்காக மறிக்க போகிறேன். இந்த உலகத்துடைய பாவத்துக்காக நான் மறிக்க போகிறேன். என் மரணத்துக்காக வைத்திருக்கிறார். தரித்திரம் எப்பவும் கூட, நீ எப்பெல்லாம் உதவி செய்யலாம். நான் எப்பவும் உங்க கூட இருக்க மாட்டேனே. இவர் மறிக்க போகிறாருங்கிறதை தேவ சித்தத்தை அறிந்து இந்த மரியாள் விலை மதிக்க முடியாத தைலத்தை கொண்டு வந்து சிரசில் ஊத்தினா. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தின மரியாள் கர்த்தருடைய பந்தியிலே இயேசுவோடு பரிசுத்தவான் கூட ஐக்கியப்பட்ட லாசர் பணிவிடை செய்வதிலே மார்த்தா ஏற்றுக்கொண்டதிலே அந்த குடும்பத்தை இயேசு நேசித்தார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஒரு குடும்பம் தேவனால் நேசிக்கப்படணும் அப்படின்னா அவரை அன்பாய் ஏற்றுக்கொள்ளணும். சொந்த இரட்சகராக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவதாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்கணும். தேவ சமூகத்தில் காணப்படணும். மூன்றாவது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதலாவது இயேசுவுக்கு நாம தெரியப்படுத்தணும். நான்காவது, அவரோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் ஒரு ஐக்கியம், சபையோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும். நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. சபையோடு நெருங்கி இருக்கணும். அதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். அவருடைய சரீரத்தோடு இரத்தத்தோடு ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ அந்த ஐக்கியத்தில் வர முடியும். கடைசியாக மரியாள் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கர்த்தர் நேசித்தார். அப்போ ஒரு குடும்பத்தில் இவ்வளவு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை குடும்பத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிப்பார். நாமும் அதே போல மார்த்தாள் மரியாள் லாசருடைய குடும்பத்தை போல நாம் அவரை அன்பாய் ஏற்றுக்கொள்ளுவோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாம் ஜெபம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சகோதரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா. ஆண்டவரே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ எங்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, மரியாள் மார்த்தாளை போல லாசருவை போல ஆண்டவரே அன்பாய் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து வசனத்தை கேட்கணும். எங்களை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எது நடந்தாலும் அதை நாங்கள் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீ தேவைகளை சந்திக்கிறவர், என் பிரச்சனைகளை மாற்றக்கூடியவர். மரித்து போன லாசருவை கர்த்தர் எழுப்பினார். இயேசுவுக்கு தெரியப்படுத்தினதுனால அல்லேலூயா. என்னைக்குமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய காரியத்தை தெரியப்படுத்துவோமானால்
நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுகிட்ட சொல்லி பாருங்க, தேவனிடத்துல சொல்லி பாருங்க. உங்க கவலை மாறும், உங்க பிரச்சனை மாறும், கவலை மாறும், பிரச்சனை மாறும். பிற்பால வேலை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா மாறுத்தார், வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா. இயேசு சொன்னார், தேவையானது ஒன்று, ஏன் நீ கவலைப்படணும்? ஒரு காரியத்துக்கு ஏன் இந்த மாதிரி இல்லையா? அன்று அசாட்டா ஒரு காரியம் தானே, தேவையானது ஒன்று, ஏன் இந்த மாதிரி உனக்கு இவ்வளவு நடுக்கும்? கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது உங்க கவலை மாறும். கர்த்தருடைய பாதத்தில் இருந்த உங்க கவலை மாறும், உங்க வருத்தம் மாறும். இயேசுனிடத்துல சொல்லி பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் தான் உங்களை, மனுஷன் விசாரிக்கலன்னு சொல்லாதீங்க. அவங்க என்னன்னு கேட்கல, இவங்க கேட்கல, அந்த வருத்தப்படாதீங்க. சிலவங்க நல்ல மூடு இருந்தா கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. நல்ல மனசு இருந்தா கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. விட்டுருங்க, அதை போட்டு பெருசுப்படுத்திக்கிட்டு. உங்களை இயேசு விசாரிக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். குடும்பத்தில் விசாரிக்கல, அவங்க விசாரிக்கல, இதையே நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால என் கவலையெல்லாம் என் ஆண்டவர் மாற்றுவார், என் பிரச்சனையெல்லாம் என் ஆண்டவர் மாற்ற. எல்லா கரங்களும் உயர்த்துவார். நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க கேட்கல, இவங்க கேட்கலன்னு சொல்லாதீங்க. அதையே நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க, அவங்க மேல எரிச்சல் அடையாதீங்க. உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்றேங்க, உங்க பிரச்சனை மாறும், உங்க தேவைகள் சந்திக்கப்படும். இயேசுவின் நாமத்துல ரீபா லாபா ஷாகரா தாகபா லாபா. ஆண்டு உங்க தேவைகளை சந்திப்பார், உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். யார் விசாரித்தாலும் விசாரிக்காமல் போனாலும் உங்களை அழைத்த தேவன் விசாரிக்கிறவர், நீங்க நம்பி இருக்கிற தேவன் விசாரிக்கிறவர். உங்க கவலையெல்லாம் அவரு மேல வச்சிருங்க, அவர் பார்த்துக்கிடுவார், அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். யோசபாத், இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய காரியம், என்ன செய்ய எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தேவன் சொல்றான். ஆண்டு சொன்னாரு, யுத்தம் என்னுடையதுப்பா, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிடுது. அவன் யுத்தமே பண்ணல, எல்லாமே இயேசு தேவன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இதுதான் நடக்கும். ஒரு கூட்டம், நாங்க என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, தேவனிடத்துல சொன்னாங்க. ஜனங்களும் ஆளுகை செய்ற ராஜாவும் தேவனிடத்துல சொன்னாங்க. தேவன் உடனே சொன்னார், நீ பயப்படாமல் கலங்காமல் இருங்க, யுத்தம் கர்த்தருடைய, நான் பார்த்துக்கிடுவேன். நீ செய்ய வேண்டியது, நீ கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இரு. துதிக்கிறவங்க தான் நின்றுட்டே இருந்தாங்க. தேவன் அவங்களுக்கு யுத்தம் பண்ணினார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இலை பாதலை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். இதுதான் நடக்கும். கர்த்தர்கிட்ட சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். தேவனிடத்துல சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்க சும்மா இருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு நல்ல இலை பாதலை தருவார். எல்லாரும் கரங்களை கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோம். கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். அவங்க எனக்காக பேசல, அவங்க பேசல, இவங்க எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்கல சொல்லாதீங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு இலை பண்ண தருவார். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். எவ்வளவு பிரச்சனை கர்த்தர் ஈஸியா மாத்திடுவார். இவ்வளவு திரளான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க எனக்கு பெடனே இல்லை ஆண்டவரே, என்ன செய்யலாம் ஆண்டவரே? கர்த்தர்கிட்ட போய் நிற்கலாம். யோசபாத்து, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிடுவேன். கர்த்தர்கிட்ட போங்க, கர்த்தர்கிட்ட வாங்க, உங்க பயத்தை கர்த்தர் மாற்றுவார். தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கட்டும். இயேசுவோடு, பரிசுத்தவான்களோடு, சபையோடு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க. ஏதோ வந்தோம் போனலாம் இருக்காது, நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க. அன்பா பேசுங்க, விசாரிங்க, ஒருவர் விசாரிங்க, விசாரித்து பழகி பாருங்க. நல்ல ஐக்கியம் நமக்கு தேவை. சபையோட ஐக்கியம் தேவை. சபை அதுக்கு தான் ஆண்டு வச்சிருக்காரு. இது அவருடைய சரீரம். சரீரம் சபைக்கு தலை அவர். இது அவருடைய சரீரமா இருக்கிறது. சபையோட ஐக்கியமா இருங்க.
ஜனங்களோடு பரிசுத்தவான் கூட எல்லாம் ஐக்கியமா இருங்க. தேவையில்லாத ஐக்கியத்தை விடுங்க. ஆண்டவர் உங்க ஐக்கியத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எனக்கு தந்த நல்ல ஐக்கியத்துக்காக, சபைக்காக சோத்திரம். கத்த உதவி செய்யுங்க. இயேசுவே, நாங்கள் உதவி செய்யுங்க. எல்லாரும் கண்மதடி கத்த நாமத்தை மயப்படுத்துவோம். சோத்திரம், 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 சோத்திரம்.